ஹாய் மக்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி வந்து ஒர்த்தா இல்லை ஒர்த் இல்லை அப்படின்றது. தங்க விலை வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி விலையுமே போட்டி போட்டு ஜாஸ்தியாகிருக்கு. போன இயர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கிராம் 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 270 ரூபா, அதுக்கு முன்னாடி 400 ரூபா, அதுக்கப்புறம் 300 ரூபா, இப்போ வந்து 275 ரூபா அப்படின்ற ரேட்டில் 5 ரூபா கூடுறதும் 5 ரூபா வந்து கம்மியாகிறதுமா தான் போக்கிட்டுருக்கு. அப்போ சில்வரோட ப்ரைஸே பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து இந்த ஜுவல்லரி வந்து நம்ம எடுத்தால் ரீசேல் வேல்யூ கிடைக்குமா அப்படின்றத மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஐம்பொன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கழுத்தில் போட்டிருக்கும் போது சில பேர் உடல்நல பொறுத்தளவு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு கருப்பாகும், சில பேருக்கு வந்து ஐம்பொன் சரியில்லை அப்படின்னா பச்சை கலர் அடிக்கும், நிறையா பேருக்கு கருக்கும், இப்படி நிறையா இருக்குது. ஆனால் இந்த கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா வாங்குறப்ப நமக்கு வந்து HSL கோல்டு லுக்லேயே இருக்கும். நிறையா ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெள்ளியில் நம்ம ஒரு ஐட்டம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கோல்டு பாலிஷ் வந்து நமக்கு போட்டு கொடுப்பாங்க. கோல்டு பாலிஷ் இதில் வந்து கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரியில் நமக்கு வந்து 1 கிராம் 2 கிராம் வந்து கோல்டு சேருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதில் வந்து கோல்டு பாலிஷ் மட்டும்தான் போட்டு தருவாங்களே தவிர அதில் தங்கம்ன்றது துளி கூட இருக்காது. முதல்ல நம்ம வந்து அதை மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முதல்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நமக்கு நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டயத்துக்கு நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் வரை நம்ம கழுத்தில் போட்டிருப்போம். அப்போ போட்டிருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு நான் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிராம் வந்து 100 ரூபாயா இருக்கும்போது நான் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் வந்து அது வந்து ஒரு 5 டைம்ஸ் தான் நான் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ரேஞ்சில் தான் நான் போட்டுட்டு கலட்டியிருப்பேன். அதே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கருப்பாகவே ஆயிட்டு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலி கொடியெலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து கலர் மங்கிடுது அப்படின்றத என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே சொல்கிறதா நான் கேட்குறேன். அதே போல் இதுக்கு ரீசேல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கொடுக்குறதுல பாதிக்கு பாதி கூட வந்து தேராது அப்படின்றது தான் உண்மையான ஒன்று. இதில் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 70 ரூபா டு 80 ரூபா வரை நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அப்போ வந்து ஒரு கிராம் வந்து 275 ரூபா, அதுக்கு வந்து நமக்கு 70 ரூபா 60 ரூபா 80 ரூபா வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் பாலிஷ் நமக்கு பண்ணி வாங்கினோம் அப்படின்னா கூட 3 டைம் 4 டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக வந்து அது வந்து கலர் போயிடும். அப்போ இதுக்கு ரீசேல் வேல்யூமே கிடையாது. நமக்கு வந்து கொஞ்சம் கோல்டு மணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நினச்சா அதுவுமே கிடையாது. இது கடையில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாரம் ஒரு நெக்லஸ் எடுக்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் வந்து செக் பண்ண ரேட்டுக்கு 60,000 70,000 வந்து சர்வ சாதாரணமாக நமக்கு வந்து வருது. ஸோ இப்போ 60,000 70,000 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு 5 கிராம் 6 கிராமில் கோல்டே வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ரேஞ்சில் உள்ளதை கொண்டு நம்ம வெளியில் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி வாங்கினோம் அப்படின்னா பாதிக்கு பாதி தான் தேரும், அதுவும் நம்ம யூசேஜுக்கும் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் இது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது சுத்தமான வேஸ்ட் அப்படின்றத தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் வாங்கி பர்சனலாக யூஸ் பண்ணதை வச்சு எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை. என்னை பொறுத்தளவு இது வேஸ்ட்டு தான். இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஐம்பொன் வந்து பெட்டராகவே தெரியுது. ஏன் அப்படின்னா ஐம்பொன் வந்து நமக்கு வந்து புளி அல்லது எலுமிச்சப்பழம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது தேய்ச்சி அது வந்து கோல்டு கலர் வந்து நமக்கு கொடுக்கு. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது அதுவே பெட்டர். அப்படி இல்லை நான் கண்டிப்பாக இதில் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு நேரம் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணியே ஆகணும். இந்த பாலிஷ்க்கான அமௌண்ட்டு நம்ம எடுத்த ஜுவல்லரியில் நம்ம கொடுத்து பாலிஷ் போட்டு கேட்டாலுமே நம்ம கண்டிப்பாக அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம பாலிஷ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்திருந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்கம் விற்கிற விலைக்கு இது பார்த்து
பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஈக்குவல் கட்டுது. இப்போ நமக்கு வந்து 6 கிராம் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதே ரேட்டுக்கு இந்த 6 கிராமே அடகு வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 ரூபா கிடைக்கும். அப்போ 35 ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 பவன் பொருள் நம்ம வாங்கலாம். அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 6 கிராமு, இது ஒரு 2 கிராம், 1 பவன் நமக்கு கிடைக்கும். சேவிங்ஸ் பண்ணி நம்ம திருப்பிக்கிடலாம். ஸோ அப்படித்தான் நம்ம யோசித்து செயல்படணுமே தவிர கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி நல்லாயிருக்கும், பார்க்க நல்லா இருக்குது, தங்கமானியே இருக்கும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு காசை வந்து இது யாருமே வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். விற்கிறவங்க வந்து இது நல்லாயிருக்கும், அதெல்லாம் தங்கமானியே இருக்கும், ரீசேல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நான் எடுத்ததுக்கு பாதிக்கு பாதி தான் எனக்கு வந்து போச்சு. அதனால் வந்து எனக்கு பர்சனலாக இதை பற்றின தகவல் தெரிஞ்சனால தான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுக்கு கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.